சிவஸ்ரீ ஈனா ரமணிதர குருக்கள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விநாயகர் பாதாரங்களை பணிந்து பூண்டாவில் கிழக்கு அற்புத நர்த்தன விநாயகர் சனசங்க நிலையமும் மரம் விளையாட்டுக் கழகமும் இந்த கிராம மக்கள் முன்னோக்களில் சமூக மேம்பாட்டின் வளர்ச்சியாக 50 ஆண்டினை நிறைவு செய்து பொன்படா மலர் வெளியிட்டு பொன்படா விழாக்கான என்கின்ற விழாவை இம்மண்டபத்தில் சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கிராம மக்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் ஆசிமடம் நரசரி விநாயகர் பெருமானின் பூரண அருள் கிடைக்க பிரார்த்தித்து அமைகிறேன். லோகா சமஸ்தாந்தினோ பவந்தோ. அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்த ஆலய பிரதம குரு ஈனா ரமணிதர குருக்கள் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக கோண்டாவில் கிழக்கு ஸ்ரீ அற்புதரத்ன விநாயகர் சரஸ்வதி நிலையத்தின் தலைவரால் இப்பொழுது தலைமை உரை நடாத்தப்படும். அதனை தலைவர் உரையை நடாத்துவதற்காக தலைவர் மகேந்திரன் சதீஷ்குமார் அவர்களை மிகவும் பணிவன்புடன் அழைக்கின்றோம். இந்த விழாவுக்கு வருகின்ற அனைவருக்கும் எல்லாம் விழாவுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மிகவும் சிறப்பாக மர்மாவுடன் இந்த நிகழ்வுக்கு வருகின்றிருக்கும் தனிப்பட்ட மக்கள் சமூகத்தினர் அனைவரும் நமது நிகழ்வை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையில் கடந்த 50 வருடங்களாக நமது சமூகத்திற்காக பணியாற்றி எமன் நிலையத்தின் புகழை மறப்பதற்கு உதவிய அனைவருக்கும் அத்துடன் மேலும் நமது சமுதாயம் மறவதற்கு எல்லோருடைய பூர்ண ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதோடு அவ்வகையில் எமது நிலையத்தின் ஆதரவில் இயங்கிக் கொண்டிருக்கும் முன்பணியானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பிரச்சனையான விஷயம் இருக்கின்றது. அது என்னவென்றால் அதற்கொரு இடம் ஒன்று தேவைப்படுகின்றது. அதற்காக நாங்கள் ஒரு காரணம் ஒன்றை கொள்வம் செய்ய வேண்டும். அதற்காக இங்கு வருகின்றிருக்கும் அனைவரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு இன்று விழாவிற்கும் அவரை மிகவும் உதவியாக எதிர்பார்ப்பதோடு எல்லோருக்கும் நன்றி கொண்டிருக்கிறோம். தலைமுறைகளில் எமது சரஸ்வதி நிலையத்தின் ஆதரவில் இயங்கும் குட்டி குட்டி முன்வழியை பிரதான பிரச்சனையை சுட்டிக்காட்டி அதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நினைத்து தலைவரை ஆற்றி சென்ற மகேந்திரன் சதீஷ்குமார் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக எமது சரசமூக நிலையத்தின் பொன்விழாவினை முன்னிட்டு எமது சரசமூக நிலையத்தினால் கிராமத்தின் சாதனையாளர்களும் மற்றும் எமது சரசமூக நிலையத்திற்காய் அர்ப்பணித்தவர்களும் மற்றும் அன்று முதல் இன்று வரை எமது சரசமூக நிலையத்தின் தேவைகளை அறிந்து அத்தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களின் கனவுகளை நனவாக்கும் முகமாக நாங்கள் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கனவுகளை கண்டுகொண்டிருக்கும் கனடாவால் இளைஞர் அணியினரையும் நாங்கள் பாராட்டி அவர்களுக்கு கௌரவ பட்டங்களை வழங்குவதற்கு உள்ளோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் முதலாவது நிகழ்வாக அதிபர் திரு சன் பாமதேவன் அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்பட உள்ளார். அவர்கள் தொடர்பான கௌரவிப்பு
நமது கிராம பாடசாலையில் 20 வருட காலமாக சேவையாற்றிக் கொண்டிருக்கும் திருசன் பாமதேவன் அவர்களை கௌரவிப்பதற்கு நமது சனக முன்னிலையை முடிவுள்ளது. எனவே அவர்களை இந்த கௌரவத்தினை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய கௌரவத்தினை இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினர் ஏபி நாகரத்னம் ஐயா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர் 1978ஆம் ஆண்டில் தனது ஆசிரியர் பணியினை ஆரம்பித்து இந்த வருடம் அதிக விருதான பிரதிபா பிரபா விருதினை பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவர் நமது பாடசாலை மாத்திரமல்லாமல் நமது சமூகத்தின் முன்னேற்றத்துக்காகவும் நமது சனசமூக நிலையத்தின் வளர்ச்சிக்காகவும் பெரும் பங்காற்றுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நமது இந்த அவர் நமக்கு வழங்கிய சேவையினால் அவர்களுடைய சிறந்த கணித ஆசனம் என்பதை அனைவருக்கும் தெரிந்தவரையும் அந்த வகையில் நமது சனசமூக நிலையத்தினால் கணித சுடர் என்ற நாமத்தினை அவருக்கு வழங்கி கௌரவிக்கின்றோம். அந்த கௌரவத்தினை அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு மிகவும் தாழ்வுடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து எமது சமூக நிலையத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கும் குமரன் விளையாட்டுக் கழகம் எனும் பெயர் பெறுவதற்கு காரணமாக அமைந்த அமரர் சிவகுமரன் ஞாபகார்த்தமாக ஒரு நினைவுக் கடிதம் ஒன்று வழங்கப்பட உள்ளது. அதனை இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் வரிசையில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜால் கோட்டாவில் கிராமகிருஷ்ண மகா வித்தியாலய அதிபர் திருசன் பாமதேவன் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு உரிய ஞாபகார்த்த கேடயத்தினை அவரது சகோதரி வந்து பெற்றுக்கொள்வார். நன்றி. அடுத்து எமது சனசமூக நிலையத்தின் கீழ் இயங்கும் குட்டிச்சுட்டி முன்பள்ளியின் விளையாட்டு விழாவின் பொழுது நடாத்தப்பட்ட மரதோட்ட நிகழ்வின் பொழுது எமது சனசமூக நிலையத்தினால் நடாத்தப்பட்ட மரதோட்ட நிகழ்வின் பொழுது காலமாகிய அமரர் வீணா சிவானந்தராஜா ஞாபகார்த்தமாக வழங்கப்படும் கேடயத்தினை அவரது தாயார் பெற்றுக்கொள்வார். அக்கேடயத்தினை ஸ்ரீ அற்புதத்திர விநாயகர் சமசமூக நிலைய தலைவர் மகேந்திரன் சதீஷ்குமார் அவர்களை வழங்கி வைக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அடுத்து எமது சனசமூக நிலையத்திற்கால் அரும்பாடுபட்ட எமது சனசமூக நிலையத்தின் ஆரம்பத்திற்காகவும் பாடுபட்ட எமது சனசமூக நிலைய முன்னாள் உறுப்பினர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்பட உள்ளனர். அவ்வரிசையில் எமது சனசமூக நிலையத்திற்கு பொருளாளராக இருந்து தன்னை அர்ப்பணித்த சதாசிவம் சத்மலிங்கம் அவர்கள் இப்பொழுது முதலாவதாக கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற உள்ளது. அவரினை கௌரவிப்பதற்காக ஓய்வு நிலை அதிபர் திரு ஆனா பஞ்சலிங்கம் அவர்களை அழைக்கின்றோம்.
இப்பொழுது மேடையில் கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருப்பவர் எமது சனசமூக நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியில் சனசமூக நிலையத்திற்கு நிரந்தர கட்டிடம் இல்லாத காரணத்தினால் ஒரு வகையில் அடுத்ததாக கௌரவப்படுத்துவதற்காக அன்றைய கால நிர்வாக சபை உறுப்பினர் திரு மகிழ்வாகனம் சச்சிதானந்தம் அவர்களை மிகவும் பணிவன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை கௌரவிப்பதற்காக பிரதி கல்வி பணிப்பாளர் கல்வி நிலையம் உயர்திரு சீனா மாணிக்கராஜா அவர்களை அழைக்கின்றோம். இப்பொழுது மேடையில் கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருப்பவர் எமது சனசமூக நிலையத்தின் ஆரம்ப கால நிர்வாக உறுப்பினர், எமது சனசமூக நிலையத்தின் வளர்ச்சிக்காய் அரும்பாடுபட்ட அவரை நாங்கள் வாழ்த்துவதுடன் அடுத்ததாக வாழ்த்துவதற்காக அன்றைய நாளில் உபதலைவர் திரு செல்லத்துறை பரமானந்தம் அவர்களை மிகவும் பணிவன்புடன் அழைக்கின்றோம். அவரை கௌரவிப்பதற்காக தவிசாளர் பிரதேச சபை நல்லூர் திரு பாட வசந்தகுமார் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். அன்றைய காலத்தில் வரலாற்று சுவடுகளை எமது இளம் சமூகத்திற்காய் அள்ளித்தந்து இன்றைய நிகழ்வில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து கௌரவத்தினை பெறுவதற்காக அன்றைய காலத்தில் நிர்வாக சபை உறுப்பினர் திரு கந்தையா அன்பத்துறை அவர்களை நாங்கள் இப்பொழுது அழைக்கின்றோம். அன்றைய காலத்தில் தலைவராக இருந்து எமது சனசமூக நிலையத்திற்காய் அரும்பாடுபட்ட எமது சனசமூக நிலையத்தின் முதன்மை நிர்வாக சபை தலைவர் திரு செல்லையா சபாரத்னம் அவர்களை அழைக்கின்றோம். அவர் தற்பொழுது லண்டனில் வசித்து வருவதால் அவரது சகோதரர் திரு காணாச்சேனா ராஜரத்னம் அவர்களை இவ்வெற்றி கழகத்தினை ஏற்றுக்கொள்ளுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கான வெற்றி கடிதத்தினை வழங்குவதற்காக திருமதி கலாவதி பிரகதீஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு அடுத்து எமது சனசமூக நிலையத்தின் எந்தவித தேவைகளாக இருந்தாலும் சரி இன்றைய நிகழ்வில் முக்கிய பங்காளிகளாக செயல்பட்டு இன்றைய நிகழ்விலும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது நிலையத்தின் கனடாவால் இளைஞர் அணியினரை நாங்கள் அவர்கள் கனடாவில் வசித்து வந்தாலும் அவர்களை பாராட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. உண்மையில் அவர்களது கனவுகள் நனவாகுவதற்காக எமது இளைஞர்கள் இப்பொழுது துடிப்புடன் செயல்பட்டு வருகின்றனர். அவர்கள் காணும் கனவுகளினை நாங்கள் நனவாக்கி எமது சனசமூக நிலையத்தின் பெயரை வளர்ப்பதற்காய் நாம் அரும்பாடுபட்டு வருகின்றோம். அந்த வகையில் எமது சனசமூக நிலையத்தின் பொன்விழாவினை முன்னிட்டு அவர்களுக்கு திரு மகேந்திரன் சுரேந்திரன் அவர்களுக்கு எமது சனசமூக நிலையத்தினால் பொன்விழா நிகழ்வில் சிறந்த கொடையாளர் எனும் கௌரவத்தினை வழங்குகின்றோம். மற்றும் சுப்பிரமணியம் உதயன் அவர்களுக்கும் மற்றும் சண்முகலிங்கம் லோகதாஸ் அவர்களுக்கும் சண்முகநாதன் சுதாகரன் அவர்களுக்கும் சண்முகலிங்கம் கதன் அவர்களுக்கும் அன்னலிங்கம் செந்தில் அவர்களுக்கும் பஞ்சலிங்கம் செந்தில்குமரன் அவர்களுக்கும் சுந்தரலிங்கம் சதீஸ்வரன் அவர்களுக்கும் பத்மநாதன் தேவபாலன் அவர்களுக்கும் நடராஜா உமாகாந்த் அவர்களுக்கும் பத்மநாதன்
சிவபூமி பாடசாலையின் அதிபர் கலைவாணி குமராசன் அவர்களை மிகவும் பணிவன்புடன் அழைக்கின்றோம். எமது சனசமூக நிலையத்தில் கனடாவால் இளைஞர் அணியினருடன் நெருங்கிய தொடர்பினை ஏற்படுத்தி எமது சனசமூக நிலையத்தின் வளர்ச்சிக்காய் அவர்களுடன் இருந்து அரும்பாடுபட்டு வரும் சிவநேசன் அவர்களை இப்பட்டத்தினை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு இது அனுப்பி வைக்கப்பட உள்ளது என்பதையும் இச்சந்தர்ப்பத்தில் தெரிவிக்க விரும்புகின்றோம். அடுத்த நிகழ்வாக எமது சனசமூக நிலையத்தில் 50வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு இப்பொழுது உங்களுக்காய் சமூக முன்னேற்றத்திற்காய் கல்வியாளர்களை ஊக்குவிக்கும் நோக்குடனும் அற்புத பொருளர் எனும் நாமத்துடன் ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளது. அந்நிகழ்வில் மகளிரை வெளியிட்டு வைப்பதற்காக இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினர் உஜதிரு சம் வாமதேவன் அதிபர் கொண்டாவில் தமிழக மகாவித்யாலயம் அவர்களையும் நிகழ்வின் முதல் பிரதியினை பெறுவதற்காக இன்றைய நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பொன்மன செம்பலம் மனிதநேய ஈகையாளரும் கல்வி காரணியாளரும் சைவ புரவலரும் ஆன உஜதிரு இயற்கை நாகரத்னம் ஐயா அவர்களையும் மிகவும் பணிவன்புடன் வேலைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வெளியிடப்பட உள்ள மலரினை அனைவரும் ஒன்று திரண்டு வெளியிட்டு வைப்போம் என்பதனை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். ஆகவே இம்மலரினை உஜதிரு சம் வாமதேவன் அவர்கள் வெளியிட்டு வைக்க உஜதிரு லஜன் இயற்கை நாகரத்னம் ஐயா அவர்கள் முதல் பிரதியினை பெற்றுக்கொள்ளும் நிகழ்வு நடைபெற உள்ளது. தொடர்ந்து விருந்தினர்கள் புடைசூழ எமது அற்புத பொன்மலர் வெளியீட்டு வைபவம் நடைபெற உள்ளது. ஆகவே அனைத்து விருந்தினர்களும் ஒன்று திரண்டு எம்மால் மிகவும் பிரமாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கும் அற்புத பொன்மலரினை வெளியிட்டு வைத்து எமது நிகழ்வினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி. இந்த நிகழ்வாக வெளியீட்டுரை திருமதி ஸ்ரீ ஜெயக்குமாரி விரிவுரையாளர் அவர்களை மிகவும் பணிவன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வில் நம்மால் வெளியிடப்பட்ட அற்புத பொன்மலரின் வெளியீட்டுரைகளை ஆற்றுவதற்காக திருமதி ஸ்ரீ ஜெயக்குமாரி விரிவுரையாளர் அவர்களை மிகவும் பணிவன்புடன் அழைக்கின்றோம். இறைவனை வணங்கிக் கொண்டு கோண்டாவை கிழக்கு ஸ்ரீ அற்புத நர்த்தன விநாயகர் சனசமூக நிலையமும்
எடுத்துக்கொண்ட இந்த பொன்விழாவிலே தலைவர் மாயக்கன் சதீஷ்குமார் அவர்களையும் பிரதமர் விருந்தினராக இம்மேடையிலே அமர்ந்திருக்கின்ற உயர்திரு லயன் EMP நாகரத்னம் அவர்களையும் உயர்திரு பாகவதன் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் கௌரவ விருந்தினர்களையும் மற்றும் ஆசிரியரை வழங்கி இருக்கின்ற பெரியோர்களையும் மற்றும் மேடையிலே அமைந்திருக்கின்ற ஏனைய பெரியவர்களையும் இவ்விழாவிலே சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் சமூக ஆர்வலர்களையும் பாடசாலை ஆசிரியர்களையும் மாணவிகளையும் குட்டி குட்டி உண்மையிலே சிறந்தங்களையும் ஏனைய நல்ல விருதுகளையும் முதற்கண் வணங்கிக் கொண்டு எனது வெளியீட்டுரைக்கு வருகின்றேன். ஈழமணி திருநாட்டை திருமூலர் சிவபூமி என்று அழைத்துள்ளார். இந்த சிவபூமியாகிய ஈழத்தின் படவால் யாழ் நாடு ஞான பூமியாக திகழ்கின்றது. இங்கு வரலாற்று ரீதியாக பழைய சுவாமிகளில் இருந்து பல்வேறு ஞானிகள் தரங்களை வழிவந்த இந்த பூமி இந்த வகையிலே குடை சுவாமி என அழைக்கப்படுகின்ற தந்தையா சுவாமிகள் வாழ்ந்த மண் இந்த மண் கோண்டாவில் கிழக்கு. இவ்வாறு தெய்வ பக்தியாகிய கல்வியும் செல்வமும் நிறைந்த ஊர் மட்டுமல்ல, நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த செம்மண் பூமி இது. அது மட்டுமல்ல, இங்கே கோண்டாவை கிராமத்திலே மாற்றுத் திறனாளிகளை வளப்படுத்துகின்ற சிவபூமி இருக்கின்றது. உலகம் போற்றுகின்ற தேசிய ரீதியிலே எல்லோரும் அறியக்கூடியபடி இந்த பிள்ளைகள் வளர்ச்சி பெற்று வருவது கண்கூடாக காண்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆக்கம் நிறைந்த ஊரின் கண்ணே காலத்தின் காலம் புத்துவர்கள் பலர் தோன்றி தனிப்பட்ட தொண்டுகளை தியாகங்களை செய்து வந்திருக்கிறார்கள். அந்த தனிப்பட்ட தொண்டுகளும் தியாகங்களும் தான் இந்த அற்புத பொன்மலர் வெளியீடு விழா 50 ஆண்டு கொண்டாடுவதற்கு காரணமாக உள்ளது என்பதை எல்லோரும் அறிவோம். இந்த வகையிலே கலாடி வீதி கோண்டாவை சந்தையில் அமைந்துள்ள கடை ஒன்றிலேதான் அமரர் காணாமே நாம் தராமுத்து அவர்களாலே 1962ஆம் ஆண்டிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டதுதான் இந்த நூல் நிலையம். 1963இல் அற்புத நட்சத்திர விநாயகர் ஆலயத்திற்கு முன்னால் முருகையா அவர்களின் கடை தெருவிலே இயங்கி வந்தது. இவ்வாறு இந்த நூலகம் பல அறிஞர்களுடைய வழிகாட்டலாலும் இந்த கிராம அறிஞர்களுடைய மூத்தர்களுடைய வழிகாட்டலாலும் பல்வேறு பெற்றோர்களுடைய உதவிகளினாலும் இச்சபைக்கு வேண்டிய வழிகாட்டுதல் ஆலோசனைகளையும் போதுகளாக இருந்து செயல்படுத்தியவர் ஆசப்பிள்ளை என்றால் அது மிகையாகாது. அந்த ஆசப்பிள்ளையோட மட்டுமல்ல, முயற்சிகளையும் ஆர்வத்தையும் கொடுத்தவர்கள் அந்த கிராம மக்கள். காலத்து காலம் இந்த நிறுவனத்தில் புதிய நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்பட்டன. இந்த நூலகம் மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கிலே இவை நடைபெற்று வந்தன. அன்போடு இந்த அற்புத பொன்விழாவிலே எல்லாம் இந்த வரலாறு மிக விவரமாக உள்ளதை நீங்கள் காண்பீர்கள். 1927ஆம் ஆண்டு விளையாட்டுக் கழக உறுப்பினர் சிவசுப்பிரமணியம் சிவகுமரன் கொழும்பில் அகால மரணம் அடைந்தவர். அவருடைய ஞாபகார்த்தமாக 45வது நாளன்று நினைவு பதிவேடு ஒன்று வெளியிடப்பட்டது. அத்துடன் அவரது பேராலே குமரன் விளையாட்டு கழகம் என்ற பெயர் வழங்கப்பட்டது கண்டூர். தொடர்ந்து அமரர் விக்னேஸ்வரன் சிவானந்த ராஜா இந்த
உருவானது. அதுவும் சிறப்பு என்னவென்றால் கோண்டாவில் ராமகிருஷ்ண மகா வித்தியாலய பழைய மாணவர்கள் இங்கு அங்கத்தவர்களாக துரித செயற்பாடுகளை செய்து வருபவர்களாக இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது மட்டுமல்ல, இங்கு என்னிடம் கல்வியற்ற மாணவர்கள் இதிலே அங்கம் வகித்து இந்த பொன்விழாவை நடத்தி வருகின்ற இந்த செய்தி நேரடியாக பார்க்கும் பொழுது மனம் உவகையை கொள்கிறது. காலத்தை காலம் புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்படுவது இந்த கழகத்தை பல்வேறு வகையிலே முன்னேற்றி செல்ல வேண்டும் என்ற நோக்கிலேதான். அந்த வகையில் சென்ற வருடம் கூட முன்பள்ளி மாணவர்களுக்கான சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டது. இங்கே சீருடை முன்பள்ளி சிறுவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, குமரன் விளையாட்டு கழகத்தினுடைய கொடி இலச்சினை அறிமுகம் செய்யப்பட்டது. இப்பொழுதுள்ள புதிய நிர்வாக தெரிவிலே தலைவன் மானா சதீஷ்குமார் அவர்களும், செயலாளராக சாவண்ணா பரசன் அவர்களும், பொருளாளராக செல்லன் தானா ரமேசன் அவர்களும் இளைஞர்களாக துடிப்புடன் செயல்படுகிறார்கள். இவ்வாறு நடைபெற்ற பணிகளோடு மேலும் சில பணிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே சில காரியங்களை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே ஆண்டுதோறும் ஆண்டு சந்தாவை அந்த கிராம மக்களிடமிருந்தும் இந்த வர்த்தக நிலையங்களிலிருந்தும் பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளார்கள். அது தவிர இந்த பொன்விழாவை முன்னிட்டு பொன்விழா இந்த அதிர்ஷ்டலாப சீட்டு வந்து நிறுத்தப்பட்டது. மற்றும் யாழ் மாவட்டத்திலே பங்கு துடுப்பாட்டம் நிகழ்வு நடைபெற்றது. இது தவிர வறுமையிலே கல்வி நடவடிக்கையை முன்னெடுக்க முடியாத மாணவர்களுக்கு இந்த நிறுவனம் உதவி செய்கிறது. கொடையாளர்கள் பேராவாள் இளைஞர் அணி உதவ முன்வந்துள்ளது, உதவி செய்கின்றது. இது மகிழ்ச்சிக்குரியதும் பெருமிதத்துக்குரியதும். எங்களது கிராமம் வளர வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும் என்ற நோக்கு எல்லோரும் மனதில் இருப்பது இங்கு இந்த அவையை நிலைத்துள்ள பெரியவர்களை பார்க்கும் பொழுது இருக்கின்றது. எங்களுக்கு இளைஞர்கள் துடிப்புடன் செயற்பட்டாலும் கூட பெரியவர்களுடைய மூத்தவர்களுடைய அன்பையும் அவருடைய ஆதரவையும் அவருடைய ஆர்வங்களையும் கேட்டு எதிர்காலத்திலே செயல்பட வேண்டும் என்று நான் பணிவாகவும் அன்பாகவும் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டேன். இது தவிர கைவழி முதியோர் இல்லத்திலே சிற்றுண்டி அந்த மக்களுக்கு வழங்க